கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கல்வாரி நாயகன் சிலுவையிலே மொழிந்த மூன்றாவது வார்த்தையை தியானிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு தொடர்புடைய 3 நபர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்று சுருக்கமாக நாம் சிந்திப்போம். அந்த வகையிலே முதலாவதாக மரியாளுடைய நிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது. இயேசுவானவர் பிறந்த 8ஆம் நாளிலே அவரை விருத்த சேதனம் பண்ணுவதற்காக எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு வந்த வேளையிலே அங்கே இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த சிமியோன் மரியாளை பார்த்து, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். கல்வாரி சிலுவையிலே அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி தன்னுடைய ஆத்துமாவை உருவ குத்துகிறதா இருக்கிறது என்று அந்த சஞ்சலத்தோட கூட உள்ளம் விசாரப்பட்டிருக்கிற வேளையிலே இயேசுவானவருடைய இந்த வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்கிறதான இந்த வார்த்தை மரியாளுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக இருந்தது. இரண்டாவதாக தன் அன்பின் சீஷனான யோவானுடைய நிலை அங்கே எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுரூப மலையிலே கிறிஸ்துவானவருக்கு கடந்து செல்கிற வேளையிலே இயேசுவானவரின் தெய்வீக தன்மையானது பிதாவினாலே வெளிப்படுத்தப்பட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த வார்த்தையை யோவான் உள்வாங்கியதோடு மாத்திரமல்லாது அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் கொண்டபடியினாலே மற்ற சீஷர்கள் எல்லாம் பின்வாங்கி போன வேளையிலும் யோவான் மாத்திரமே சிலுவையை பின்தொடர்ந்து சிலுவையின் மரத்தடியிலே 6 மணி நேரம் இயேசு கிறிஸ்துவினாலே முன்மொழியப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் சிந்தித்து அமைதியாக சிலுவின் அண்டையிலே நின்று கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, இவர் பிதாவினுடைய நேசகுமாரன் என்ற வார்த்தையின் மீது வைத்த விசுவாசத்தினாலே பரம ரகசியம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த நிலையிலே அவர் நேற்று நடந்ததை சுவிசேஷங்களாகவும், இன்று எப்படி நடக்க வேண்டும் என்பதை நிருபங்களாகவும், நாளை எப்படி நடக்கும் என்பதை வெளிப்படுத்துகிற விசேஷமாகவும் ஆக மொத்தம் 3 புத்தகங்களை எழுதக்கூடிய பாக்கியத்தை அவர் பெற்றிருந்தார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவானவர் அவரை பார்த்து, சீஷனே இதோ உன் தாய் என்று சொன்ன அந்த வார்த்தையை சிரம் மேற்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக மரியாளினுடைய இறுதி நாள் பரியந்தம் தன் நிலையிலே வைத்து பாதுகாத்தார் என்று வேதம் நமக்கு விளக்கி இருக்கிறது. இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா மரியாளினுடைய கல்லறைக்கு அருகாமையிலே யோவானுடைய கல்லறையும் இருக்கிறதாக குறிப்புகள் சொல்லுகின்றது. ஆக இந்த யோவானுடைய நிலை அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்தவராய் காணப்பட்டார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவானுடைய நிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது. ஏசாயா தீர்க்கன் 52ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை சொல்ல வண்ணமாக, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் என்ற வார்த்தையின்படியாக இயேசு தன்னுடைய கடைசி நிமிடத்திலும் மிகவும் பொறுப்புள்ளவராகவும் தன்னுடைய பூமிக்குரிய தாயை சரியாக பராமரிக்கும் பொறுப்பை தன் அன்பின் சீஷனாக வெளிப்படுத்தப்பட்ட யோவானுக்கு ஒப்பு கொடுத்ததை இந்த வார்த்தைகளின் மூலம் நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ளப்படுகிறது. இதன் மூலமாக நம்முடைய தேவன் எவ்வளவு ஞானமுள்ள தேவன் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சிலுவையின் மரண பரியந்தமும் தம்முடைய பிதாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய் என்ற அந்த பிரதான கட்டளைக்கு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக அவர் காணப்பட்டார். அதை நிறைவேற்றுபவராகவும் காணப்பட்டார். இன்றைய நாளிலும் இந்த 3வது வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஞானி சொன்னது போல, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. எப்படி கோழியானது தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாக்கிறதோ, அதே போல ஒரு பெற்றவள் தன் பிள்ளையை தன் மறைவிலே வைத்து பாதுகாத்ததை போல அவள் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவளுடைய பிள்ளைகள் தங்களுடைய நிழலில் வைத்து தங்களுடைய பெற்றவளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. எப்படி கழுகானது தன் கூட்டை கலைத்து தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய இறகுகளின் மேல் வைத்து சுமந்து செல்கிறதோ, அதை போல தங்களை சுமந்த தகப்பன் பலவீனத்தினாலே சரிந்து விழுகிற வேளையிலே பிள்ளைகள் அவனை தாங்கி பிடித்து அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இதன் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளையான உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய் என்ற வார்த்தை கீழ்ப்படுகிறவர்கள் நாம் காணப்படுகிறோம். அப்படி கீழ்ப்படுத்தி நடப்போம் என்று சொன்னால் பூமியில நம்முடைய வாழ்நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். இந்த சிலுவினுடைய 3ஆம் வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், உன் தகப்பனையும் உன் தாயையும்
கனம் பண்ணுவாயாக. கிறிஸ்துவானவர் சிலுவின் மரண பரியந்தம் அந்த கட்டளை நிறைவேற்றுபவராக காணப்பட்டார். நாமும் அவருடைய மாதிரியை பின்பற்றினவர்களாய் இந்த பூமியில நமக்கு தகப்பனாக தாயாக கொடுக்கப்பட்டவர்களை நம்முடைய நிலையை வைத்து பாதுகாக்கும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். அப்பொழுது நாம் இயேசுவுக்கு சீஷர்களாக மாத்திரமல்ல, அவருடைய புத்திர சுகாரத்தின் பலனை அடைந்தவர்களாகவும் காணப்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.